தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 1000 அனைத்து பெண்களுக்கு வருகிறது. இது சம்பந்தமான ஒரு கூடுதல் தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு கடந்த ஆண்டு பட்ஜெட்டின் போது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை அறிவித்தது. இதனையடுத்து கடந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்து மாதம் தோறும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை மகளிரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. இந்நிலையில் ஆட்சிக்கு வந்த பிறகு நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் பெண் வாக்காளர்களை திமுக குறிவைத்துள்ளது. குறிப்பாக மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் 1000 கிடைக்காத லட்சக்கணக்கான குடும்பத் தலைவிகள் அதிருப்தியில் உள்ளனர். இதனால் விரைவில் உரிமைத் தொகை கிடைக்காத பெண்களின் லிஸ்டை எடுத்து ரூபாய் 1000 வழங்கவும், இதற்காக மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யவும் அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்.